22ஆம் வசனம். அவ்விடத்திலே கர்த்தருடைய கரம் என்மேல் அமர்ந்தது. அவர், நீ எழுந்திருந்து பள்ளத்தாக்குக்கு புறப்பட்டு போ, அங்கே உன்னுடனே பேசுவேன் என்றார். அங்கே உன்னுடனே பேசுவேன். எழுந்திருந்து பள்ளத்தாக்குக்கு போ என்று யாரை அனுப்புகிறார்? எசேக்கியேல் தீர்க்கதரிசியை அனுப்புகிறார். வேதத்திலே பெரிய தீர்க்கதரிசிகள், சிறிய தீர்க்கதரிசிகள் சொல்லி பிரிக்கப்பட்டிருக்கிறது. ஏசாயா, எசேக்கியேல், எரேமியா பெரிய தீர்க்கதரிசிகள். இவர்கள் மூலமாக அநேக அதிகாரங்கள் எழுதப்பட்டிருக்கிறபடினாலே யாரை எழுந்து போகும்படியாக எசேக்கியேலை என்ன செய்கிறார்? அவ்விடத்திலே கர்த்தருடைய கரம் என்மேல் அமர்ந்தது. அவன் எழுந்திருந்து எங்க போனே? பள்ளத்தாக்குக்கு போ. எங்க போ? நம்மலாம் மேடெல்லாம் பார்ப்போம், இல்ல ஹை லெவல்ல பார்ப்போம், இல்ல. ஆனா அவர் சொல்லுங்க, எங்க சொல்றாங்க? லோல சொல்றது. நம்ம வந்து ஹை தான் பார்ப்போம். இது நம்முடைய வழக்கம், இது நம்முடைய பழக்கம், இல்லைங்களா? ஆனால் அவர் யார்? அவர் தீர்க்கதரிசி. கர்த்தருடைய கரம் அமரும்படியான பாக்கியம் பெற்றவன் தான் அந்த எசேக்கியேல். ஆனால் அவரை மேட்டின் வழியாய் கொண்டு போகாதபடிக்கு எங்கே அனுப்புகிறார்? பள்ளத்தாக்கின் வழியாக அங்கே உன்னுடனே பேசுவேன் என்று அவர் சொல்கிறார். அப்போ இன்றைக்கு ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். நம் வாழ்க்கையிலே கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியம் என்ன, அவரின் நோக்கம் என்ன என்று சொல்ல அறிந்து கொள்ளும்படியாக நாம் வாஞ்சிக்க வேண்டும். எங்கே அனுப்புகிறார்? பள்ளத்தாக்கிலே அவரை அனுப்புகிறவராய் இருக்கிறார். எழுந்து நிமிர்ந்து நிற்க வேண்டும் என்று சொன்னால் எந்த வழியாய் போக வேண்டுமா? ஆமா, பள்ளம் மேடெல்லாம் தாண்டின பிற்பாடுதான் ஒரு லெவலுக்கு வர முடியும். அதுக்கு ஒரு லெவலுக்கு வர முடியும். இதை புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம வாழ்க்கை வந்து எல்லாமே சாதகமா இருக்கும். எழுந்து நிம்மதிக்க சொல்லிட்டாரு, 2 மாசம் ஆச்சு, இன்னும் ஒடுங்கிதான் போறேன். எந்த வழியில போய் தான் ஆகணுமா? சொல்லுங்க. கடந்த வாரம் விதியோட எந்த வழியில் அனுப்பினா? அங்கே சேனைக்குள்ளாக விதியோட எழுந்து புகும்படியை சொன்னார். இங்கே சிறப்பான தீர்க்கதரிசி ஆகிய எசேக்கியேல் என்ன சொல்கிறார்? பள்ளத்தாக்குக்கு போப்பா, எழுந்துனா பண்ணு, பள்ளத்தாக்குக்கு. நம் வாழ்க்கையில வந்து எல்லாமே என்னுடைய வாழ்க்கையில ஜெயமாய் மாறும் என்று ஜெயமோ, அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அது 2வது லெவல். அதுக்கு முன்னால் எந்த வழியில் செல்ல வேண்டும்? பள்ளத்தாக்கினுடைய அந்த பாதையை தேவன் அனுமதிக்கிறார். அதன் ஊடாய் கடந்து போவது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறபடினாலே மறுபடியும் வாசிக்கும். அது அவ்விடத்திலே கர்த்தருடைய கரம் என்மேல் அமர்ந்தது. அவர், நீ எழுந்திருந்து பள்ளத்தாக்குக்கு புறப்பட்டு போ, அங்கே உன்னுடனே பேசுவேன் என்றார். அங்கே உன்னுடனே எங்கே பேசுவாரா? எசேக்கியேல் மாத்திரம் பள்ளத்தாக்கில் போகவில்லை. யாருக்கு சொல்கிறது? அங்கே கர்த்தரும் செல்கிறார். அங்க பேசுற, எங்க பாச? நானு பள்ளத்தாக்குல போ, நானும் பள்ளத்தாக்குல என்ன பண்றேன்? நீங்க எங்கு சென்றாலும் உங்கள் பாதையில் தேவன் இருப்பார். அங்கு பேசி, எங்க பேசுகிற? நீ மேட்டில் இருக்கிறாய், ஆனால் எங்கே போக வேண்டும்? இறங்கி கொஞ்சம் டவுன் பண்ணி போனதுங்க. உன்னை தாழ்த்தி சற்று ஒடுக்கி போ. ஒடுக்க ஒடுக்க நீங்க பழகிதா பெருகுவீங்க. அதனால் அங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்படுகிறது. அப்படியே அவ்விடத்திலே கர்த்தருடைய கரம் என்மேல் அமர்ந்தது. அவர் எழுந்து பள்ளத்தாக்குக்கு ஒன்று கர்த்தருடைய நடுவே கரம் அவன் மேல் அமர்ந்தது. அதை கொஞ்சம் படிக்க தெரிவிப்பாங்களா ப்ளீஸ்? 22 2:22. ஓ சாரி, 3:22. ஓ சாரி, 3:22. ஓகே சாரி. The hand of the Lord was upon me there, and he said to me, get up and go out to the plain, and there I will speak to you. பாருங்கள், இங்கே பார்க்கும்போது தேவனுடைய அந்த சத்தத்தை கேட்கும்படியாக தேவன் அனுப்புவதை பார்க்க முடியாதுங்க. பாருங்க, அப்ப எவ்வளவு குழப்பத்தை தான் 2 3 இருக்காங்க. அப்ப எந்த பள்ளத்தாக்குல யோசிச்சு பாருங்க. இதுவும் ஒரு பள்ளத்தாக்கி. அந்த அனுப்புனா யோசிச்சு சரி எழுந்து நிமிர்வு பார்த்தா சேனைக்குள்ள போன்றாரு, சண்டைக்குள்ள போன்றாரு, பள்ளத்தாக்குல போன்றாரு. இந்த லெவலுக்கு அப்புறம் தான் என்ன பண்ண முடியுமா? 2 வந்து 3 அளவுக்கு நான் பேசுறேன். எவ்வளவு பள்ளத்தாக்குள்ள இருந்திருப்பேன் யோசிச்சு பாருங்க. நல்ல சாட்சி இல்லைங்களா? எவ்வளவு ஒரு தடுமாற்றம் என் உள்ளத்தில் இருக்கும் என்பதை அறிந்து கொள்ள. உங்களுக்கு மாத்திரம் தடுமாற்றம் இல்லைங்க. ஆரம்பமே எப்படி இருக்குங்க? ஆரம்பம் அற்பமாக இருக்கும். அது மாதிரி ஆரம்பமே பார்த்தீங்கன்னா 2 3 2 நீட்டு.
அப்போ எந்த லெவல்ல நடக்கிறன்னு யோசிச்சு பாருங்க. ஆனால் கர்த்தர் அங்கே சொல்லுகிறார், அவ்விடத்திலே கர்த்தருடைய கரம் என் மேல் அமர்ந்தது. அவர், நீ எழுந்து பள்ளத்தாக்குக்கு புறப்பட்டு போ, அங்கே உன்னுடனே பேசுவேன் என்றார். 23 வாசிங்க. அப்படியே நான் எழுந்திருந்தது, சொன்னபடியே எழுந்தார். எப்படி இருக்கு? எதுக்கு பள்ளத்தாக்கு போன்னு சொல்றீங்க? பள்ளமாகுது, சேராகுது, அங்க போய் லோலா அனுப்புறீங்கன்னு கேட்டார். அவரு என்ன சொல்றாங்க? அப்படியே நதுங்க, அப்படியே நதுங்க. சொன்ன உடனே மறுமொழியில கிடையாதுங்க. 7 மணினா சொல்ல மாட்டேன். அப்படியே நதுங்க. எது? உங்களுக்கு பாஸ்வேர்ட் தெரியல என்ன பண்ணுங்க? அவர் சொல்லுறது என்ன பண்ணீங்க? அப்படியே செஞ்சுதான் அந்த நன்மையை பண்ணுங்க. தெரியும் அதுக்கு. அங்க போயிட்டு இல்ல அது பள்ளமா இருக்கு, உங்களுக்கு தெரியலையா? நீங்க உங்க பார்வைக்கு மேடு மாதிரி தெரியுது. எனக்கு 3 எப்படி தெரிஞ்சதுங்க? 2 3 எப்படி தெரிஞ்சது? அது மாதிரி அவரை யோசிச்சு எல்லாம் ஆண்டவரே அது பள்ளம் உங்களுக்கு தெரியலையா? எங்க போடுறீங்க நீங்க? பள்ளத்துக்கு போட்டு சொல்றீங்களே, என்ன எழுந்து நிமிர்ந்து இருப்ப சொல்லிட்டு எங்க இருப்பீங்க நீங்க? அந்த பள்ள வழியை தான் போகணும். ஆமென் சொல்லுங்க. அங்கதான் நிறைய காரியத்தை தேவன் கற்றுக் கொடுக்க அழைத்து இருக்கிறார். அதுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக தான் அந்த அனுபவங்கள். உபத்திரப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் பிரமாணங்களை கற்றுக்கொள்ள. அங்கதான் வந்து கர்த்தர் பேசுறாரு. எங்க பேசுறாருங்க? தாவீது சொல்லுகிறார், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும். ஏன் பள்ளத்துல யார் இருக்கிறார்? கர்த்தர் இருக்கிறார். கண்ணீர் விடுகிற இடத்திலே தேவன் அங்க இருக்கிறாங்க. அங்க எல்லாரும் லாசருடைய மரணத்தில் வந்து கண்ணீர் விட்டாங்க. இயேசு வந்து என்ன பண்ணாங்க? அங்க அழுது இருக்கிறார், ஆவியில் கலங்கினார், கண்ணீர் விட்டார்னு சொல்லி பார்ப்போம். நீங்க எங்க இருக்கிறீங்களோ அங்க யார் இருக்கிறது? அதனால அவர் சொல்கின்ற போது செய்யும்படியாக அப்படியே நான் எழுந்திருந்து பள்ளத்தாக்குக்கு புறப்பட்டு போனேன். வேற எந்த என்னதுங்க அவர் சொல்லாலும் அதெல்லாம் தெரியுது இல்லைங்களா? எது தெரியுதுங்க? எதுக்கு சொல்றாரு? அவர் காற்றையும் புயல் அமைதிப்படுத்துவார், வாழ்க்கை அமைதிப்படுத்துவார். அதெல்லாம் வித்தியாசமான பாடலை கொண்டு என்ன பண்ணணுமோ வசனங்களை வந்து நமக்கு சாதகமாக பாதகம் இல்லாம எடுத்து என்ன பண்ணுங்க இல்ல. எங்க இருக்கணும்? நானு அப்படி எங்க போனாலும் இல்ல, நான் டெஸ்ட் பண்ணிட்டு வரேன், அந்த பழத்துக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்றேன், என்னுடைய மாடல் பண்ணிட்டு வரேன். நோனோ, இருக்கிற வேண்டாமா வாப்பா. எப்படிவா? இருக்கிற வேண்டாமா வாங்கம்மா. எப்படி வரணும்? நீங்க வாப்பானா யாருக்கும் சொல்லிருக்காது. எல்லாருக்கும் நல்லதுக்கு ஆண் என்றும் இல்லை, யூதன் என்றும் இல்லை, எல்லாருக்கும் தான் கர்த்தர் பேசுகிறார். உங்களுக்கும் பேசுகிறார், என்னோட கூட பேசுகிறார். நீ தடுமாறிட்டியப்பா. நான் பண்ணிட்டு 3ஆம் அதிகாரத்தை 2 சொல்லிட்டியப்பா நீ. ஆமா, இப்படி குறைக்கு என்ன பண்ணணுமோ அவங்கிட்ட சொல்லணும். இல்லங்க நான் நிறைவாயிட்டு வரேன். இல்ல இல்ல, அப்படியே வா. எங்க வாடி? உன் பிரச்சனையோட வா. நான் பிரச்சனையை மாத்திக்கிட்டு என்னுடைய திறமையில செஞ்சுட்டு முடிச்சுட்டு வரலாறு பண்ண முடியாது. யார் இவர்? எசேக்கியேல் ஒரு தீர்க்கதரிசிங்க. அவனை குறித்து தேவன் சொல்லுகிற ஒரு காரியத்தை பார்ப்போம் சொன்னால், அதை 3ஆம் அதிகாரம் 17 வாசிக்கு. மனுபுத்திரனே, உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவலனாக வைத்தேன். காவலனாக வைத்தார். எப்படி வைத்தாருங்க? இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு யாரை வைத்திருக்கிறாரை? காவலனாக வைத்திருக்கிறார். எப்படி வைத்திருக்கிறாருங்க? அவர் இவ்வளவு ஒரு மேன்மையான அந்தஸ்தை கொடுத்து எங்க கொண்டு போறாரு? அவரு பள்ளத்தாக்குல கொண்டு போறாரு. நான் இவ்வளவாக தேவனை தேடினேன், கர்த்தரை தேடுவதற்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது சொன்னாரே. இந்த வருஷம் ஆரம்பமே குறைவா இருக்கு, குழப்பமா இருக்கு, பிரச்சனையா இருக்கு, வியாபாரமா இருக்கு, வேதனையா இருக்கு. பள்ளத்தாக்கின் அனுபவம் நமக்கு. நீங்க நல்லா அன்னைக்கு நியூ இயர் அன்னைக்கு அப்படி சொன்னீங்க, இப்படி பேசுறீங்க, அதை பண்ணீங்க, இதை பண்ணீங்க. ஆனா யோசுமார்கள் நம்முடைய வாழ்க்கையிலே தேவ ஜனக வாழ்க்கை வந்து அவர் பேசுகிற காரியம் விலகி கொள்ளல. அவர் பேசுகிறது நமக்கு புரிந்து கொள்ள முடியாம இருக்கிறது. அவர் எதற்காக அந்த இடத்தில் அனுப்ப சொன்னால் உடனே நான் எழுந்திருந்து பள்ளத்தாக்குக்கு புறப்பட்டு
போனேன். இதோ கேபார் நதி அடியிலே நான் கண்ட மகிமைக்கு சரியாக அங்கே கர்த்தருடைய மகிமை. எதை கண்டா? நான் கண்ட மகிமைக்கு சரியாக அங்கே கர்த்தருடைய மகிமை விளங்கினது. பள்ளத்தாக்கில் தான் மகிமை விளங்கும். எங்க விளங்குங்க? இங்க நல்லா இருக்கும் போது மனுஷனுடைய அன்பு தான் விளங்காங்க. என்னத்துக்கு? குழைவாங்க, என்ன பண்ணுவாங்க, உங்களை கூட்டு பண்ணுவாங்க, கொஞ்சுவாங்க. ஆனா இங்க பள்ளத்தாக்குல வந்தா என்ன இருக்கு? கொஞ்சம் இருக்காது, குழையும் இருக்காது. என்ன இருக்கிறதுக்கு அங்க யாருமே யார் இருக்கிறவங்க? கர்த்தருடைய மகிமை. இவர் யாரோ? இவர் யாரோ? காற்றும் கடலும் அமைதியாகிறது. இவர் யாரோ? ஐயரே, நாங்கள் படித்து போறவருக்கு கவலை இல்லையா என்று கதறினவர்கள் அங்கே தேவ மகிமை பார்க்கிறார்கள். அதுபோல்தான் உங்கள் வாழ்வில் வந்திருக்கிற பிரச்சனையிலே யாரை பார்க்க போறீங்க? தேவ மகிமையை பார்க்க போறீங்க. எதற்கு அனுமதித்தா? என்னை கைவிடவா? என்னை மறக்கவா? நீ என்னால் மறக்கப்படுவன் என்று சொன்னார் அல்லவா? உள்ளதை உன்னை நான் சொன்னார் அல்லவா? ஆனால் எங்கே அனுப்புகிறார்? என்னை பள்ளத்தாக்கில் அனுப்புகிறாரு. பள்ளத்தாக்கிலே அவர் கண்ட காரியம் என்ன? மகிமைக்கு சரியாக கர்த்தருடைய மகிமை விளங்கினது. கர்த்தருடைய மகிமை விளங்கினது. உன் பலனிடத்திலே என் பலன் விளங்குது. எனக்கு விளங்குது. பிரச்சனை ஒரு பக்கம் இருக்குது, அதே நேரம் விளங்குது. வார்த்தை வந்துகிட்டே இருக்கு. அதுக்கு வசனம் வருது. நான் பள்ளத்தாக்குல போ. நம்ம போன வாரம் சேனைக்குள்ள புறப்பட்டு போனாரு. ஒரு பானையில போய் வெற்றி அடைஞ்சாங்க இல்லைங்களா? அது போல இப்படப்படுறதுங்க. பள்ளத்தாக்குல போ. பள்ளத்தாக்கில் தான் மகிமையை பார்க்க போறேன். என் மகிமையை ஒருவருக்கும் கொடேன் என்று சொன்னவர் எதை காண்பிக்கிறார்? மகிமையை காண்பிக்கிறாரே. மகிமை, தேவ மகிமையை பெறுவது ஒரு மேன்மையான அனுபவம். அது தேவ தொடுதலை ஒரு மனிதன் அனுபவிப்பது மேன்மையான அனுபவம். அது காலையில ஒரு 5 மணிக்கு அமெரிக்கால ஒரு சகோதரி ஒரு மகன் எனக்கு போன் பண்ணிச்சு. பாஸ்டர், நான் பயமா இருக்கு, ஒரு நாள் ஃபுல்லா பயத்திலேயே இருக்கேன், அந்த ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தேன், எனக்கு பயமா இருக்கு, ஏதோ தெரியல, எனக்கு பயமா இருக்கு, நீங்க ஜெபம் பண்ணுங்க, நிச்சயமா நீங்க உங்ககிட்ட ஜெபிக்கும் போது நான் ஆறுதல் அடைகிறேன், எனக்கு பயமா இருக்கு. எங்க இருக்கிறவங்க? அமெரிக்கால இருக்கிறவங்க ரொம்ப பாதுகாப்பான இடத்துல இருக்கிறாங்க. அங்க ரொம்ப பாதுகாப்பு என்ன இருக்கு? அவங்களுக்கு என்ன இருக்கு? பயம் இருக்கு. பணத்துக்கு குறை கிடையாது, எதுக்கும் குறை கிடையாது. ஆனா கூட என்ன இருக்குங்க? பயம் இருக்கிறது. ஆனால் இந்த பள்ளத்தாக்கிலே எசேக்கியேல் பயத்தை பார்க்கவில்லை. அங்கே எதுக்கு பார்க்கிறார் அவர்? கர்த்தருடைய மகிமை அங்கே பார்ப்பதை பார்க்கிறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே கீழான அனுபவங்கள் உங்கள் வாழ்விலே அநேக கருத்தை கற்றுக் கொடுக்கும். நல்ல அனுபவங்கள் எல்லாம் அப்பதான் உங்களுக்கு எல்லா மீனிங்ஸும் தெரியும், எல்லா அர்த்தங்களும் புரியும் வாழ்க்கையில. அந்த பள்ளத்தாக்குள்ளாய் கடந்து போகிறார். பட் வசிக்கமாது உடனே ஆவி எனக்குள் புகுந்தது. நிற்கும்படி செய்தது. பள்ளத்தாக்கில செய்கிறார், நிமிர்ந்து நிற்கிறார். நாம சொல்ல பார்க்கலாம். நான் மேல நின்று நிக்கல, அடப்பலாங்க, நான் கீழே போய் நிக்கிறேன்னா ஆமே சொல்லுங்க. எங்க பிரச்சனைக்குள்ள நிக்கிறான். நானு எல்லாம் சாதகமா தான் நிற்பேன். சந்தோஷம் போகுது, சந்தோஷம் போகுது, சந்தோஷம். ஆனால் பள்ளத்தாக்கிலே தேவன் கொண்டு போய் அவர்கள் சொல்கிறார், உடனே ஆவி எனக்குள் புகுந்தது, என்னை காலூன்றி நிற்கும்படி செய்து, அப்போது அவர்களோடு பேசி, நீ போய் உன் வீட்டுக்குள்ளே உன்னை அடைத்துக் கொண்டிரு. ஒரு உறவுக்குள்ள வராங்க. என்ன பண்ணாங்க? எங்க போனதால் அந்த உறவுல வந்தது? பள்ளத்தாக்குல போகணும். தேவ ஜனங்கள் வாழ்க்கையில எதையும் ஏற்றுக்கொள்கிற பக்குவம் வரணும். ஆமென் சொல்லுங்க. பக்குவம் வரணுங்க நமக்கு. இதை செஞ்சாதான் இதை அப்படி கிடையாது. இவன் ஒரு தேவ மனுஷன். இஸ்ரவேலுக்கு யாராக தேவன் உருவாக்கினார்? காவலனாக உருவாக்கினார். அந்த ஜனங்களுக்கு தேவன் எசேக்கியேல் மூலமாய் பேசும்படியே உருவாக்கப்பட்ட மனுஷன் அவன். ஆனால் அவன் வாழ்க்கையில் அந்த பள்ளத்தாக்கின் அனுபவமும் அவனை நிந்தனைக்குள் கொண்டு போகவில்லை, வேதனைக்குள் கொண்டு போகவில்லை, வெட்கத்துக்குள் கொண்டு போகவில்லை, வியாதிக்குள் கொண்டு போகவில்லை. தேவ மகிமையை கண்டால். இரண்டாவது, காலூன்றி
இருக்கும்படி செய்வார். நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்போம். பள்ளத்தாக்கு உன்னை பாழ்கடிப்பதற்கல்ல, பள்ளத்தாக்கு உன்னை வெட்கப்படுத்துவதற்கல்ல, நிற்கும்படி செய்வதற்காக தான் அனுமதிக்கிறான். நிற்போம், தேவதர்கள் நிற்போம். அதனால் அப்படியே செய்கிறவன் உடனே அப்படியே நான் எழுந்திருந்து, ஆமா, அவர் சொல்கிற பிரகாரம் அப்படியே செய்யுங்க. பிரச்சனையா? அவர் என்ன உணர்த்துகிறார் அப்படியே செய்யுங்க. இல்ல ஆண்டவர் அப்படியா? இல்ல, அவர் உணர்த்துகிறாரா அப்படியே செஞ்சிருங்க. வசனம் மூலமாய் உணர்த்துகிறாரா அப்படியே செஞ்சிருங்க. சூழ்நிலை மூலம் உணர்த்துகிறாரா அப்படியே செஞ்சிருங்க. சாமுவேல் இடத்துல சொல்லுகிறார், கர்த்தர் போய் சொல்லும்படியே. அதுதான் நம்ம வாழ்க்கை. அவர்கிட்ட போய் வழக்கு இல்ல, வழக்கு எனக்காய் அவர் வழக்காடுவார். யுத்தம் அவர்கிட்ட எனக்காய் யுத்தம் பண்ணுவார். அவர்கிட்ட போய் என் யுத்தத்தின் பிரச்சனைகளை, என்னுடைய வாழ்க்கையில் வந்திருக்கிற போராட்டங்களை சொல்வதற்கு அல்ல, உன் பாரத்தை சுமக்க அவர் வல்லவர். மெய்யாகவே நம்முடைய பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டபடியினாலே அவன் அப்படியே கடந்து போகிறான். இன்னொரு வசனம் வாசிப்போம். சங்கீத புத்தகம் 84:6 வாசிங்க. அழுகையின் பள்ளத்தாக்கை உருவன் நடந்து அதை நீரூற்றாக்கி. அழுகையின் பள்ளத்தாக்கு உணருங்க. ஒன்று இங்கே பார்த்தா ஒரு பள்ளத்தாக்கை பார்த்து, இரண்டாவது அழுகையின் பள்ளத்தாக்கு. என்னதுங்க? கடந்த வாரம் யாரும் அழுதீங்க சொல்லுங்க. யார் அழுகலையா? சிரிச்சீங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். அழுகையின் பள்ளத்தாக்கை என்ன பண்ணுமா? எனக்கு அழகையா வருது, அழுகையின் கண்ணீரை தொடங்கி இல்ல உருவ நடங்க. என்னதுங்க? உன் கண்ணீரை கண்டேன், ஒண்ணு அது வேற. அதுக்கு அதையே புடிச்சு என்ன பண்றது? நீங்க சொல்லுங்க, அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து. அப்ப நம்ம வாழ்க்கை என்ன பண்ணுங்க? அழுகையின் பள்ளத்தாக்குல போங்க, உள்ள போங்க. உள்ள ஒரு 3 மாசம் அழுங்க. வருஷம் அழுகும், இன்னும் 3 மாசம் அழுகிறீங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். அழுகைக்குள்ளாக உருவ நடக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். எசேக்கியேல் எங்கே அனுப்பப்படுகிறார்? எழுந்திருந்து பள்ளத்தாக்குக்கு போ. இங்க ஒரு பள்ளத்தாக்கு இருக்கிறது. என்ன பள்ளத்தாக்குங்க? அழுகையின் பள்ளத்தாக்கு. அழுது என்னடுங்க? கண்ணுல நல்லது கண்ணீரே கிடையாது. இன்னும் அழுகிறீங்களே நீங்க. என்ன நியூ இயர் அன்னைக்கு அப்படி பேசுறீங்க, இப்ப எப்படி பேசுறீங்க? நீங்க உருவாய் கிடையாது உங்களுக்கு, டபுளாக கிடையாது உங்களுக்கு. அப்படி பேசுறீங்க, இப்படி பேசுறீங்க. என்னதுங்க? ஆமா, என்னதுங்க? அதை பெற்றுக் கொள்வதற்கு ரகசியம் என்ன? பாஸ்வேர்ட் தெரியாம என்ன பண்ண முடியாதுங்க. காரியங்களை அறிந்து கொள்ள ரகசியம் என்ன? எழுந்து நிமிர்ந்து இருக்க வேண்டும் என்று சொன்னால் எங்கே செல்ல வேண்டும்? சேனைக்குள்ளாக செல்ல வேண்டும். சேனை நிமித்தமாக கிதியோனுக்கு பிரச்சனை வந்ததா? தோல்வி வந்ததா? தோற்று போனானா? இல்லையே. எசேக்கியேல் பள்ளத்தாக்கு போனபடினால என்ன நடந்தது? மகிமையை கண்டார், காலூன்றி நின்றார் அல்லவா? உருவ நடந்தாதானே நமக்கு தெரியும் அது நீரூற்றா மாறுமா மாறாதான்ட்டு. நான் உருவம் நடக்காம இருந்தா அந்த பிரச்சனையை நாம் தேவ சமூகத்தில் கொடுத்து விட்டு அவரை துதித்துக் கொண்டே கடந்து போக வேண்டும் சொன்னால், அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து நீரூற்றாக்கி கொண்டார். அதை கொஞ்சம் படிக்க தெரியுமா? 84:6 சங்கீதம். உருவ நடந்து. As they pass through the valley of Baca, they make it a place of springs. The autumn rains also cover it. உருவ நடந்து Pass through. எப்படி போறாங்க? நடந்து போறாங்க. தமிழ்ல ஒன்னாருக்கு கொஞ்சம் அழகா தான் இருக்காங்க இல்லைங்களா? பரவாயில்லைப்பா. என்ன பண்றாங்க உங்க உருவ? என்ன பண்ணுங்க? உருவ உள்ள போப்பா, அழுதுகிட்டே போ, அழுகையோடு துதிச்சுக்கிட்டே போ. என்ன பண்ணுங்க? அங்க எரிகோ என்ன பண்ணாங்க? அவங்க உள்ள போனாங்க. என்ன பண்ணாங்க? அவங்க சண்டையா போட்டாங்க. அவர் சொல்ல 7 நாள் பண்ணுங்க போயிட்டு சுத்தி வாங்கன்னு சொன்னார். முடிஞ்சு போச்சுங்க. தானா என்ன பண்ணுச்சு? அதனால அழுகிற நீ புலம்பாத, எரேமியாவை போல மாறாத. உருவ நடந்தால் நடப்பட முடியாத நீரூற்றாக்கி கொள்ள முடியும். என் அழுகை துளியெல்லாம் அப்படி மாறுதுங்க, நீரூற்றாய் மாறுகிறது. அநேகருக்கு நான் பயனுள்ள ஒரு பாத்திரமாய் மாறுகிறேன். நான் யாராய் மாறுகிறேன்?
உங்களை யோசிக்காதீங்க. சொல்லிட்டாருன்னா சொல்லுதுதான். தாவீதுக்கு சொல்லிட்டேன், என்ன பண்ணுவாரு? சொல்லிட்டார், அவ்வளவுதான். ஆணையிட்டு விட்டார், நடக்கும். ஆனால் போக வேண்டிய பாதை எல்லாம் இருந்திருக்கு. கிதியோனுக்கு அந்த சேனை வழியாக போக வேண்டியதா இருந்தது, எடுத்து போனாரு. எசேக்கியேலுக்கு போனது எழுந்திருந்து புரியுதா? போன பிற்பாடு பாருங்க, போகாமையே என்ன பண்ணாதீங்க. எந்த ஒரு கதையும் என்ன பண்ணக்கூடாதுங்க, போனோம். பிரச்சனை தான், உண்மைதான். நான் நினைச்சேன் ரொம்ப டாப் ஆயிட பொழுது 25 வீடு இருக்கும், 24 படுமோசமாகுது. ஆனால் உருவ நடக்கும்படியே கர்த்தர் நினைத்திருக்கிறார். உள்ள போப்பா, மகிமை அங்கதான் பார்க்க போறேன். நீ உள்ள போகல, நான் என்ன பண்ண முடியாது, மகிமையை நீ பார்க்க முடியாது. மடித்து போகிற அளவுக்கு பிரச்சனை வந்த போதுதான் மகிமையை பார்த்தாங்க. அது போல உங்களுக்கு என்ன உண்டுங்க, சொல்லுங்க, என்ன உண்டு? பிரச்சனை இருக்கும். உருவதான் போகணும். 3 வருஷம் நான் இருந்த சபையிலே என்னுடைய போதகர் கிட்ட பேசுனது எத்தனை வருஷங்கள் சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்கு நாங்க ஒரு செகண்ட் ஏதாவது அதை என்ன பண்ண அட்ஜஸ்ட் பண்ண நீங்க பாட்டம் கொடுத்துட்டு ஜபத்தி கொடுத்துருங்க, சங்கீதம் எடுத்தாச்சு, என்ன பண்ண நேரம் ஸ்டேட் என்ன பண்ணலான்னு யோசிச்சு என்னதுக்கு உங்களுடைய அந்த சிந்தனைகள் ஓரளவுக்கு விலகி கொள்ள என்ன பண்ணாருக்கு, விலகி கொள்ள என்ன பண்ணீங்க, கொஞ்சம் சிம்பிளா என்ன பண்றீங்க, ஏதாவது ஒண்ணா மனசுக்குள்ள அதுக்கு வெளியே சொல்ல மாட்டீங்க. என்ன பண்ணீங்க, நிறைய பேர் என்ன பண்ண மாட்டீங்க, வெளியே சொல்ல மாட்டீங்க, மனசுக்குள்ள. 3 வருஷம் என் ஊழியர்கள் நம்ம நேரடியா பார்க்கவே மாட்டேன், நேரடியா பார்க்கவே மாட்டார். ஆனால் தேவ சமூகத்தில் 3 வருஷம் தேவ சத்தத்தை கேட்கும்படியா போனேன். அந்த அழுகையின் பள்ளத்தாக்கில் உருவ நடந்தபடினால்தான் இன்றைக்கு நீரூற்றாய் கர்த்தர் மாற்றியிருக்கிறார். அந்த அவ்வளவு தூரத்திலிருந்து அந்த சகோதரிக்கால 5 மணிக்கு ஜெபம் பண்ணி அழுகுறாங்க. அந்த பிள்ளை எனக்கு பயமா இருக்கு பாஸ்டர், என் அம்மா கிட்ட சொல்லல, என் அப்பா கிட்ட சொல்லல, உங்ககிட்ட சொல்றேன், உங்ககிட்ட சொல்கின்ற வேலையிலே எனக்கு ஆறுதல் வருகிறேன்னு சொல்லி. காரணம் என்ன, அன்றைக்கு உருவம் நடக்காவிட்டால் இன்றைக்கு நான் நீரூற்றாக எங்க நீரூற்றா இருக்கிறேங்க, எங்கோ இருக்கிற. காலையில 5:30 மணிக்கு அதுக்கு இந்த போன் அழுகுது அந்த பிள்ளை. அதே போல் கடந்த நாட்டில் பெங்களூர் போயிருந்தேன். ஒரு பெரிய நல்ல ஒரு செல்வந்தர் கூடிய குடும்பம் அது. தம்பி நேசி பாப்புல ஒரு மாதம் போகும்போது அவர் ஃபேக்டரியில பயர் முடிச்சுட்டு நல்ல ஹை லெவலான 3 ஸ்டார் 5 ஸ்டார் கொண்டு போறாங்க. அவருடைய மனைவிக்கு பலவீனம். அந்த இதை நான் ஒரு வீட்டில் தங்க வேண்டியிருந்தது. அங்க போவதற்குரிய ஒரு சூழலை உருவாகல. என்ன பண்ணலாம் யோசிக்கும் போது சொல்றாரு, அந்த இரவு அவங்க வீட்டில் தங்கணும். அந்த கட்டுகளை உடைக்கும்படியாக நைட் இந்த மிட் நைட் 11 to 12:30 வரல பிரேயர் அங்க வைக்கணும். அதுக்கு ஒண்ணு நான் தங்கத்துக்கும் நான் பண்ண தேவைனாங்க எடுத்து ஆயுதம் பண்ணி தான் பண்ணாரு. அவங்களுக்கும் ஒரு நன்மை, எனக்கும் நல்லா போன நல்லா மட்டன் பிரியாணி நல்லா சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் 14 சொன்னாரு, நீ என்ன பண்ணுங்க 2:30 மணி ஜெபம் பண்ணாங்க. 2:30 மணினாங்க 12:30 மணிக்கு அந்த தம்பியை மாத்திரம் கூட்டு ஜெபம் பண்ண வெளியே வந்துட்டாங்க. ஓப்பன் என்ன பண்ணுங்க, வெளியே 12:30 மணிக்கு வெளியே வந்து என்ன பண்றோம், ஜெபம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்களுடைய மொட்டை மாடியில் போய் ஜெபம் பண்ணிட்டு நீரூற்றாய் கர்த்தர் மாற்றுகிறார். அழுகையின் பள்ளத்தாக்கில் உருவ நடக்கின்ற பொழுது நானுங்க அப்போ தம்பிக்கிட்ட நான் சொன்னேன், ஆண்டவர் சுகம் கொடுக்கும்படியாக அந்த நல்ல அந்த மகன் மீதியம் சொல்லிட்டு அந்த பிள்ளைக்கு ஒரு என்னதுங்க ஒரு 3 மாசமா காதல் ஏதோ ஒரு சவுண்ட் வந்துகிட்டே இருக்குது. மயக்கம் என்னதோ டாக்டர் கிட்ட போனாங்க. அவங்களுக்கு எந்த விதமான விடுதலை கிடையாது. பெரிய சபைகளுக்கு போறாங்க, தேவ ஒளிகளை கனப்படுத்துறாங்க, எல்லா காரியங்களும் இருக்குது. அப்போ நான் எனக்கு கொடுத்த ரூம்ல நான் 11:20 ப்ரேயர் முடிச்சுட்டு வெளியே வந்தேன். 11:40 ஒரு ½ an hour நம்ம அந்த ப்ரேயர் போட்டு தம்பி கிட்ட நான் சொன்னேன், தம்பி நீங்க ப்ரஷ் பண்ணிடுங்க, ஃபேண்ட் போட்டுங்கன்ட்டு. அவர் ஒரு ரிச் மேன். அதுக்கு அவர் என்ன பண்ண சாஸ்லயே இருந்தாங்க, சாஸ்லயே நம்ம அதுக்கு ஜெபம் பண்ணாங்க. அதுக்கு ஒரு முழுமை தெரியவில்லை. தேவ சமூகத்தில் பெற வேண்டிய அந்த முழுமை தெரியல அவங்களுக்கு. ஆனாலும் கூட கர்த்தர் காலையில நான் ஜெபிக்கும் போது அந்த மகளுக்கு ஒரு மாற்றத்தை கர்த்தர் கொடுத்தார். அதுக்கப்புறம் மதியம் அவர் போன் தான், பாஸ்டர் மாதிரி மீடியம் உடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு உடம்பு முடியலையா, அவங்க மீடியம் உங்களுடைய போன் நம்பர் கொடுத்தாங்க, நீங்க அட்டென்ட் பண்ணுங்க. பாருங்க, அந்த பிள்ளைக்கும் ஒரு தொடர்பு இருந்து விட பண்ணுங்க. அந்த பிள்ளை இன்னொரு ஒரு மகளுக்கு அழுகையின் பள்ளத்தாக்குல உருவம் நடக்காம இருந்ததுன்னா 3 வருஷம் என் பாஸ்டர் பேசுறிய மூஞ்சி திருப்பிக்கிறாரு. நான் ஒரு 3 வருஷம் போகாம இருந்ததுன்னா இன்னைக்கு நீரூற்றாக
சின்ன காரியத்துக்கு என்ன பண்றாங்க, சின்ன குழந்தை மாதிரி கோச்சிக்கிறோம் அதுக்கு மனசுல எல்லாம் எதையும் வச்சு என்ன பண்றாங்க, சின்ன சின்ன காரியம் அதுக்கு காரியங்க. 3 வருஷம் யோசிச்சு பாருங்க. நான் அவருடைய காலை பார்த்துட்டு அப்படியே அவருடைய ஒரு ஊழியக்காரனை என் மனசு அப்படிதான் யோசிக்கும். அவர் சொல்லுவாரு, காலை பார்ப்பாங்க, காலை வாரி விடுவாங்க, என்னென்னவோ பிரசங்கெல்லாம் வரும். 3 வருஷம் பள்ளத்தாக்கின் ஊடாய் போனபடினால்தான் இன்றைக்கு எவ்வளவோ ஜனங்களுடைய வாழ்விலே கர்த்தர் சுகத்தை பலத்தை கொடுத்து கொண்டு வருகிறார். அதை ஏற்றுக்கொள்ளாவிட்டால், பள்ளத்தாக்கை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் இந்த இடத்துக்கு நான் வந்திருக்க முடியாது. அதனால் உங்கள் பார்வை என்னவென்க பள்ளத்தாக்கு கடந்து ஒரு வாசியும் 20:84. அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கிக் கொள்கிறார்கள். மழையும் குளங்களை நிரப்பும். அவர்கள் பலத்தின் மேல் பலமடைந்து சீயோனிலே தேவ சன்னதியில் வந்து உருவ நடந்தாங்க வந்து காணப்படுவோம். அதுக்கு எங்க வருவோமோ சீயோனிலே தேவ சன்னதி வந்து நீங்க காணப்படுவீங்க. எங்க ஆளை காணுங்க, முதல் வாரம் வரங்க, எங்க ஆளை காணுங்க, எங்க ஆளை காணப்படுவார்கள். யார் காணப்படுவார்கள்? அழுகையின் பள்ளத்தாக்கில் உருவ நடக்கிற மக்கள் தான் எங்கே காணப்படுவார்கள். ஆமா, இல்லாட்டி நம்ம எங்க ஆளை காணோம், கல்யாணத்துக்கு போனாங்க ஆளை காணோம், கச்சேரிக்கு போனாங்க ஆளை காணோம். காணப்படுவார்கள் எங்கே? சீயோனிலே தேவ சன்னிதானத்திலே. படிக்கமா ப்ளீஸ். அவர்கள் பலத்தின் மேல் பலம் அடைந்தது. உருவ நடந்தாங்க, பலத்தின் மேல் பலம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உருவ நடந்தாதான் தலைவலியோட இங்க வந்தாதீங்க பலம் அடைவீங்க. தலைவலிக்குது வீட்டுல இருந்தா என்ன பண்ணுவீங்க? பலம் அடைய சொல்லுங்க. நான் பலவீனத்தோடு வரும்போதுதான் பலத்தின் மேல் பலமடைந்து சீயோனிலே காணப்படுவார்கள். காரணம் என்ன? என்னை காண்கிறதை வணங்கி இருக்கிறார். விசுவாசமானது நம்பப்படும் போதையும் நிச்சயம் அதனால் நான் காணப்படும்படியே போகிறபடினாலே என்னை கர்த்தர் காண்கிறார். எப்படி காண்கிறார்? அழுகையின் பள்ளத்தாக்குல உருவ நடந்து வந்தியே, உன் பிரச்சனையை கண்டு நிற்கவில்லையே, உன் வியாபாரத்தை கொண்டு நிற்கவில்லையே, உன் வறுமையை கொண்டு நிற்கவில்லையே, உன் இல்லாமையை கொண்டு நிற்கவில்லையே, உருவ நடந்து வந்துட்டியே. எப்படி வந்துட்ட நீ? அது ஒரு படியை தாண்டி வந்துட்டிய. அழுது கூட நிக்கலையே நீ. இல்ல அடுத்த வாரம் யோசிக்கலையே நீ. என்ன பண்ண நீ? ஒரு படி, 1ஆம் படி, 2ஆம் படி, 3ஆம் படி, 60 படி என்ன பண்ணீங்க? வந்துட்டீங்களே. நீங்க பலத்தின் மேல் பலம் அடைவீர்கள், காணப்படுவீர்கள், கர்த்தர் காண்கிற ஜனமா இருப்பீர்கள். நாம் எல்லாவற்றிலும் உருவ நடக்கும்படியே ஒப்புக்கொடுக்க வேண்டும். இந்த வசனம் வாசிங்க. சங்கீதம் 23:4 வாசிங்க. நடந்தாலும் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படே தேவரீர். ஒன்று அழுகையின் பள்ளத்தாக்கு. எசேக்கியேல் ஒரு பள்ளத்தாக்கின் வழியை போனா இங்க என்ன பள்ளத்தாக்கு? மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும், என்ன பிரச்சனை வந்தாலும் யார் இருக்கிறாங்க? தேவரீர். நான் செத்தா அவரை சாவார். அவர் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன அடிச்சா அவருக்கு தான் அல்லதுங்க என் கூட இருந்தாலும் அவருக்கு. உங்களை யாரோ அடிக்க வராங்க, உங்க கூட ஒருத்தர் தான் பண்ணுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க? ஒரு போடு என்ன பண்ணுவாங்க? ஆமா, நீ தான் அவர் சப்போர்ட் என்ன பண்ணுவாங்க? என்ன இதெல்லாம் சிரிக்கிறீங்க பார்த்தீங்களா? சொல்லுங்க பாருங்க. நீங்க சிரிப்பே வர மாதிரி இந்த மாதிரி ஒரு அவுட்ல போனாதான் உங்களுக்கு என்ன வருது? உங்களுக்கு யோசிச்சு பாருங்க. அப்போ எனக்கு அடி வந்தா யாருக்கு தான் அடி? சொல்லுங்க தைரியமா சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க. நீங்க விசுவாசித்தால் உன்னை தொடுகிறவன் அவருடைய கண்ணை தொட. அப்படின்னா இருக்குங்க. உன் கண்ணை குத்துனா யார் கண்ணை குத்துற மாதிரி? ஆமா, உடனே அவ்வளவு கிட்ட இருக்கிறார் அவரு. நீங்க எல்லாம் எட்ட வச்சுட்டு இருக்கீங்களா? யோசிச்சு பாருங்க. அதனால பள்ளத்தாக்க அனுமதிங்க. பிரச்சனை என்ன பண்ணுறீங்க? அதுக்காக வாலண்டரியா பிரச்சனை மாட்டிக்கூட என்ன பண்ணக்கூடாதுங்க. இல்ல பிரச்சனை அனுபவம் சொல்றாங்க. அடுத்த வாரம் என்ன பண்றாரு? வாலண்டரி என்ன பண்றாரு? அந்த சண்டையை போட்டு என்ன பண்றேன்? ரொம்ப நாளா என்ன பண்றாரு? அவங்களுக்கு அப்படியே இருந்த பொறுமையா இருந்த பாஸ்டர் சொல்லுங்க என்ன பண்ணுறீங்க? பிரச்சனையை அனுமதிக்கின்றாரு. அவ்வளவு சண்டை போட்டு சொல்லுங்க. நம்ம தேடி பிரச்சனை வந்து நம்ம தேடி நம்ம என்ன பண்றோம்? நம்மளே தேடி என்ன பண்ணக்கூடாது.
என்ன தேடி வந்தா பிரச்சனை, அது பரவாயில்ல. நானே பிரச்சனை என்ன பண்றேன், தேடிட்டு போயிட்டு என்ன பண்றேன்? இல்ல இல்ல, அழுகையின் பள்ளத்தாக்கில் உருவ நடப்பது மாத்திரமல்ல, மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் இருக்கிறீர்கள். முடிஞ்சு போச்சு. உங்களோட யாரு இருக்கு சொல்லிடுங்க. ஸ்ட்ராங்கா சொல்லுங்க, யாரு இருக்கு? கருத்தா சொல்லுங்க, யாருக்கு இருக்கு? கரெக்டா சொல்லுங்க, யாருக்கு இருக்கு? உண்மையா சொல்லுங்க, யாருக்கு இருக்கு? உறுதியா இருக்கு சொல்லுங்க, யாருக்கு இருக்கு? அப்படி கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சே வருது. சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் கூட இருக்கிறார். நான் எந்த பாதையில் சென்றாலும் கர்த்தர் கூட இருக்கிறார். எப்பேற்பட்ட பாதையில் சென்றாலும் கர்த்தர் கூட இருக்கிறார். அதனால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே இந்த அனுபவத்தில் நாம் ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டுமா? 84ஆம் சங்கீதத்தில் முதல் வசனம் வாசிங்க, சீக்கிரம் வாசிக்க முடிச்சுங்க. கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள், எவ்வளவு இன்பமானவைகள். என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலயத்தை. அவ பாருங்க, தேவனுடைய ஆலயத்தை குறித்ததான ஒரு ஆசை நமக்குள்ள வரணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன வரணும்? நீங்க என்னது வரணும்? ஆமா, உங்களுடைய அந்த ரகசியம் வந்ததுக்கு எங்கதமா இருக்குங்க? ஆலயம் வரீங்க. என்ன வரைக்கும் ஆலயத்துக்கு வரீங்க, வராம இல்ல. ஆமென் சொல்லுங்க. வந்துங்களா? எல்லாம் வந்திருக்கிறீங்க. ஆனா எப்படி வந்திருக்கீங்க சொல்லுங்க, அத படிங்க. என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் கவனமாய் இருக்கிறது. என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தம் இடுகிறது. பாருங்க என்ன பண்ணுங்க, கம்பீர சத்தம். அதுக்கு தேவனுடைய சத்தம் என்ன? அதுக்கு நம்ம சத்தம் இருக்கணும், கம்பீரமாகணும். ஆமென் சொன்னா ஆமென், அல்லேலூயா சொன்னா அல்லேலூயா. நீங்களும் ஆமென் தான் சொல்லுங்க. நீங்க அடுத்த சபையில ஒரு ஐயா பாலையாண்டு இருப்பார். அந்த பாசம் அல்லேலூயா 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 நடங்க. யோசிச்சு பாருங்க. இந்த பஞ்சாப் அல்லேலூயா இருக்குங்களா, அது ரொம்ப சவுண்டா இருக்கும். இங்க ஒரு சவுண்ட வர மாட்டேங்குது. ஆமென் சொல்லுங்க. எதுக்கு ஆமென் சொன்னீங்க? சவுண்ட் வரும் பார்த்தீங்களா? அவ பாருங்க, நம்ம வாழ்க்கையில வந்து தேவ ஆலயத்துக்கு வந்து ஆசையா வாங்க. எப்படி வாங்க நீங்க? அப்பதான் வந்து கரெக்டா வருவீங்க. ஆசை இல்லைன்னா என்ன பண்ண முடியும்? நேரத்தில் என்ன பண்ண முடியாதுங்க? ஆசையா இருந்தாதான் வந்து எல்லாமே நேர்த்தியா செய்ய முடியும். காரணம் என்ன? என்னை அனுமதிக்கிறார். எந்த வழியிலே? பள்ளத்தாக்கின் வழியில் அனுமதிக்கிறார். அனுமதிக்கின்ற இடத்துல யார் இருக்கிறார்? அங்கதான் என்ன காலொன்றி நிற்க செய்ய போகிறார். எங்க? பள்ளத்தாக்கில் தான், அழுகையில தான் நிற்க போறீங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். புரிஞ்சுதா உங்களுக்கு? எங்க நிற்க போறீங்க சொல்லுங்க. பிரச்சனை தான் நீங்க எழுந்து நிக்க போறீங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்கு பிரச்சனை ஒண்ணும் வரல, என்ன பண்ணுவோம்? எழுந்து நிக்கிறதுன்னு சொல்லவே பிரச்சனை வந்ததுங்க, நான் ஜெயிச்சேன். ஆமென் சொல்லுங்க. எனக்கு விரோதமா எவ்வளவோ ஆயுதங்கள் எழுப்பினது, ஒன்றும் வாய்க்கலன்னு சொல்லணும். அதுக்கு எழுப்பாம எப்படி வாய்க்குன்னு சொல்ல முடியும்? எழுப்பினாதான் ஒன்றும் வாய்க்காதுன்னு சொல்ல முடியும். அதனால பிரச்சனை வந்ததுனால் தான் மகிமையை கண்டேன். அந்த பிரச்சனையிலிருந்து நான் வெளியே வருவதற்கு என்ன செய்யும்படியாக வாஞ்சையாக ஆலயம்னா தேவனுடைய சமூகத்துக்கு பிடிக்குமா? பிடிச்சதா ப்ளீஸ். என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் கவனமாய் இருக்கிறது. என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தமிடுகிறது. வாஞ்சையும் கவனமாய் இருக்குதுங்க. ஒன்று வாஞ்சையில இருக்கு, ஏக்கமா இருக்குதுங்க. அந்த அனுபவம் யாருக்கெல்லாம் இருக்கீங்க? மனசாட்சியோடு சொல்லி வைத்துங்க பார்க்கலாம். எனிபடி? நோபடி. சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க. முக்கியம் அந்த அனுபவம் நமக்கு இருக்கிறதா? என்ன அனுபவம்? சங்கீதக்காரருடைய அனுபவம் வாஞ்சையும் கவனமுமாய் இருக்கிறது. சத்தமிடுகிறது. பிள்ளைங்க சத்தத்தெல்லாம் கேர் பண்ணாது. என்ன பண்ணாதீங்க, நீங்க தூங்க வைக்கிற அந்த அனுபவத்துல வரணும். நாம சொல்ல போகல, அது ஒரு கிருபைங்க. நான் பெருமைக்கல்ல அந்த நாட்கள்ல வந்து சின்ன பிள்ளைங்களா இருப்பாங்க, தூங்க வச்சிருப்பேன். அதுக்கு ஏன்னா என்னுடைய வாஞ்சைங்க கம்பீர சத்தத்தோட தேவனை ஆராதிக்கணும். பிள்ளைங்க விடுங்க, அதுக்கு மலையாளத்தை விட்டுருக்கிறதுக்கு அவங்க மேல உடைய கண்கள் அதெல்லாம் ஒரு என்னதுக்கு வித்தியாசமா ஒரு நல்லதுக்கு நம்மளோட வாழ்க்கையில வர இதெல்லாம் மேற்கொள் நல்லதுக்கு இதெல்லாம் என்ன பண்ணுங்க. அந்த பிள்ளைங்க விளையாடும் போது நம்மளுடைய மைண்ட் எங்க போயிடுதுங்க? எங்க போயிடுது?
நல்லா கேட்டுங்க. என்ன பண்ணுங்க, அந்த பிள்ளை மேல போகுது இல்லைங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப எவ்வளவு டிஸ்டர்ப் பண்ணி யோசிச்சு பாருங்க. குழந்தைங்க அது தெரியாது. நம்ம பெரியவங்க என்ன பண்ண கேட்டா, ஜெபம் பண்ண, ஆண்டவரே நான் கம்பீர சத்தத்தோடு தேவனை ஆராதிக்க. நீங்க வர உங்களுடைய அந்த குறிக்கோளை கர்த்தர் பார்க்கிறார். இரண்டாவது பிசாசும் தம்பி சொன்ன பிள்ளைங்க என்ன சொன்னாப்ல, பரலோகத்துக்கும் நம்ம அவசியம், நரகத்துக்கும் ஆமா, ரெண்டு இடத்துக்கும் நல்லது. பிசாசும் நம்ம என்ன பண்றாங்க, ரெண்டு பேருக்கு மத்தியில இருக்கிறோம். நீ நினைக்காதீங்க சபைக்கு வந்துட்டோம் இங்க ஆண்டவர் தான் இருக்கிறாரு. 12 பேருக்குள் யார் இருந்தது? பிசாசு. இயேசு கூடவே யார் இருந்தது? 12 பேர்ல முக்கியமான நபர்கிட்ட யார் இருந்தது? அதனால நீங்க வரும்போதே உங்களுக்குள்ளாக வந்தாங்க, நான் தேவனை பார்க்க போறேன், என் குழந்தைகளுக்கெல்லாம் உங்களுடைய கிருபை தாங்க. எனக்கு குழந்தைங்க தேவன்கிட்ட கொடுங்க. குழந்தைங்க அவங்களுக்கு நான் ஏதாவது அவங்கள பார்க்க நான் யோசிச்சு பாருங்க. அவங்க சைன்ஸ் ஆகுமான்னு சொல்றேன், சொல்லுங்க பார்க்கலாம். அவங்க தூக்கி போக சொல்றேன். இல்ல இல்ல, இந்த பிள்ளைங்க குழந்தைங்க என்னதுக்கு அது மேல முடிய பார்க்கப்படக்கூடாதுக்கு. அதுக்கு என்ன ரகசியம்? அதுக்கு அதுக்கு ரகசியம் இருக்குங்களா? அது தெரிந்து கொண்டா ஜெயிப்போம். அதனால் நீங்கள் போகின்ற இந்த அனுபவம் என்பதற்கு எழுந்து நிம்மதி இருக்கத்தான் போறீங்க. அவன் சொல்லுங்க, அங்கே கால் ஒன்றி நிற்கிறாங்க. எங்க நிற்கிறாங்க? அழுகையின் பள்ளத்தாக்குல பண்ணாங்க, உள்ள போயிட்டு நியூட்ரல் ஆகிட்டு பண்ணாங்க. மரணங்களின் பள்ளத்தாக்கில் தேவனை கண்டாங்க. அது போல உங்க வாழ்க்கையில வந்து இந்த பாதையில் தான் கர்த்தருடைய மகிமையை பார்க்க போறீங்க. இந்த பாதையில் தான் நீங்க எழுந்து, இந்த பாதையில் தான் நீங்கள் எழுந்து நிமிர்க்க போறீங்க. அதுதான் ஒரு யுத்தத்தின் தான் ஒரு ஜெயம் வரும். யுத்தம் இல்லாமல் எனக்கு ஜெயம், யுத்தம் இருக்கிறாங்க. கிறிஸ்துவுக்குள்ளாக நமக்கு இடம் உண்டு, உபத்திரம் உண்டு. அவர் ஜெயித்தா நீங்கள் நானும் ஜெயிக்க போகிறோம். அதனால் காலூன்றி நிற்க வேண்டும் என்று சொன்னால், மகிமையை காண வேண்டும் என்று சொன்னால் நம்ம என்ன செய்யுங்க? உள்ள போங்க. பள்ளத்தாக்கா செய்யபடியாக அப்படியே அதுக்கு அழுகையின் பள்ளத்தாக்கா உருவ, மரணங்களின் பள்ளத்தாக்கா பயமுமா போங்க. கர்த்தர் கூட இருக்கிறார். பயப்படாதீங்க, கர்த்தர் கூட இருக்கிறார். உங்க எதிர்காலத்தை குறித்து பயப்படாதீங்க, உங்க பிரச்சனை குறித்து பயப்படாதீங்க. கர்த்தர் கூட இருக்கிறார். கர்த்தர் கூட இருக்கிறபடினாலே கடைசி ஒன்று சொல்லும்படி வாங்கிக்கிறேன். 37:13 வாசிக்க. எசேக்கியேல் 37:13. என் ஜனங்களே, நான் உங்கள் குழிகளை திறந்து உங்களை உங்கள் பிரேத குழியிலிருந்து வெளிப்பட பண்ணும்போது நான் கர்த்தரென்று அறிந்து கொள்வீர்கள். 37:2 வாசிக்கலாம். என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினீர். இதோ பள்ளத்தாக்கின் வெட்ட வெளியிலே அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது. பாருங்க, 37 எங்க கொண்டு போறாங்க? பள்ளத்தாக்குல கொண்டு போறாங்க. எங்க கொண்டு போகிறார்? பள்ளத்தாக்கின் வெட்ட வெளியிலே எலும்புகள் மகா திரளாய் கிடக்குறாங்க. எங்க கொண்டு போறாங்க? எலும்பு எங்க இருக்கும்? சுடுகாட்டுல. நல்லா சொன்னீங்க. எங்க இருக்கும்? சுடுகாட்டுல இருக்கும். மறக்க முடியல பதிலாக சொல்லுங்க பார்க்கலாம். எலும்பு எங்க இருக்கு? கடைசியில் எங்க கொண்டு போயிட்டாருங்க? சொன்ன மாதிரி சுடுகாடு தான். அதுக்கு சுடுகாட்டுக்கு கொண்டு போயிட்டார். அந்த வாழ்க்கையில கூட அனுபவங்கள், ஆனால் சாவதில்லை. ஆமென் சொல்லுங்க. நான் செத்து போவது இல்லை. அதனால் கடைசியாக அதே அதிகாரத்தில் வாசிங்க. 37:11 வாசிங்க. 11. அப்பொழுது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருமே, இதோ அவர்கள் எங்கள் எலும்புகள் உளுந்து போயிற்று, எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று, நாங்கள் அது கொண்டு போகிறோம் என்கிறார்கள். எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று, நாங்கள் அற்று போயிட்டாங்க. எலும்புகளும் உலர்ந்து போச்சு, நம்பிக்கையும் அந்த லெவல் தான். நம்ம என்ன பண்றாங்க? 2வது மாசமா அந்த லெவல்ல இருக்கிறோம். எங்க 6 மாசம் ஆகல இல்லைங்க. இப்ப நெக்ஸ்ட் வர்றதுக்கு நிறைய சபையில கூட அடுத்த மாசம் 40 நாள் அதுக்கு அதுல அவங்களை உயிர்ப்பிக்க யோசிப்பாங்க இல்லைங்களா? அற்று போயிட்டு நாங்கள் அறுப்புண்டு போகிறோம் என்கிறார்கள். ஆகையால் இத்தீர்க்கதரிசி உரைத்து அவரோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார், இதோ என் ஜனங்களே, நான் உங்களை பிரேத குழிகளை திறந்து அவைகளை உங்கள் பிரேத குழியிலிருந்து வெளிப்படவும்
உங்கள் இஸ்ரவேல் தேசத்துக்கு வரவும் பண்ணுவேன். ஆமென். எங்க இருந்து கொண்டு வராருங்க? வேத குழியிலிருந்து கூட கொண்டு வர வல்லவர். ஆமென் சொல்ல பார்க்கலாம். நீங்க எல்லாம் தோற்று போவதற்காக தேவன் அழைக்கல. போங்க, ஆண்டவர் நாமத்தினால உள்ள போங்க, அழுவிக்குள்ள போங்க, மரண பள்ளத்தாக்கு உள்ள போங்க. இவங்க எங்கிருந்து கொண்டு வரப்படுகிறார்கள்? வேத குழியிலே வெளிப்படவும் உங்களை இஸ்ரவேல் தேசத்துக்கு வரவும் பண்ணுவேன். என் ஜனங்களே, நான் உங்களை நான் உங்களை பிரேத குழிகளிலிருந்து உங்கள் பிரேத குழிகளிலிருந்து வெளிப்படவும் உங்களை இஸ்ரவேல் தேசத்துக்கு வரவும் பண்ணுவேன். என் ஜனங்களே, நான் உங்கள் பிரேத குழியிலிருந்து உங்களை உங்கள் பிரேத குழியிலிருந்து வெளிப்பட பண்ணும்போது நான் கர்த்தர் என்று ஆமென் சொல்லுங்க. யார் என்று? கர்த்தர் என்று அறிந்து கொள்ளுங்கள். எழுந்து நிமிர்ந்து நிற்கும்படியாக தேவன் அழைத்திருக்கிறார். அனுமதிக்கின்ற பாதையில் நாம் செல்வோம். கர்த்தரை அறிவோம். அதுதான் கண்களை மூடுவோமா? பள்ளத்தாக்கு வழியாக எசேக்கியேலை எழுப்பி அனுப்புகிறார். அப்படியே அவன் எழுந்து சென்றான். உங்க வாழ்க்கையில எப்படி இருக்கோ அப்படியே போங்க. உங்களை மாற்றிக்க முடியாது. மற்ற யாராலையும் உங்களுடைய காரியத்தை சந்திக்க முடியாது. இருக்கிற வண்ணமா அப்படியே தேவனை துதிச்சுக்கிட்டே இருப்போம். தேவனை தேடிக்கிட்டே இருப்போம். அங்க மகிமையை பார்ப்போம். அங்க மகிமையை பார்ப்போம். நீரூற்றாய் கர்த்தர் மாற்றுவார். நீரூற்றாய் கர்த்தர் மாற்றுவார். மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடக்கின்ற போது கர்த்தர் இருப்பார். கர்த்தர் என்பதை நீங்க அறிந்து கொள்வீங்க. இந்த மேன்மை கர்த்தர் என்பதையே அறிந்து கொள்வதற்குத்தான். எல்லாவற்றிலும் கர்த்தரை அறிவதற்காக தான் ஒவ்வொரு வழியில போறீங்க. ஐயோ, யாரை இல்லைன்னு யோசிக்க அவசியம் அல்ல. கர்த்தர் இருக்கிறார். உங்கள் பாதையிலே கர்த்தர் இருக்கிறார். உங்கள் வேதனை பாதை நடக்கலாம், வெட்கத்தின் பாதை நடக்கலாம், துக்கத்தின் பாதை நடக்கலாம். கர்த்தர் இருக்கிறார். கர்த்தர் என்பதை அறிவதற்காக தான், ஒரு மகிமை புரிவதற்காக தான் இந்த அனுபவங்கள். நன்றி ஆண்டவரே. எசேக்கியேலின் அனுபவத்தை பார்த்து, சங்கீதத்தோட அனுபவத்தை பார்த்து, தாவீதின் அனுபவத்தை பார்த்து, எங்கள் வாழ்விலும் ஒரு அனுபவத்துக்காக அழைத்திருக்கிறீங்க. நாங்களும் அதை எங்கள் வாழ்விலே அறிய முடியும், விலகிக் கொள்ள முடியும். எங்களுக்கென்று நாங்கள் கற்றுக்கொள்வதற்கான எல்லா வழிமுறைகளையும் எங்களுக்கு ஆண்டவரே நிறைவாக முழுமையாக உங்களுடைய வேதத்தை கொடுத்திருப்பதற்காக நன்றி கர்த்தாவே. நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் சில சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட கர்த்தர் வருகை மட்டும் என்றைக்கும் இருப்பதாக. ஆமென். God bless you.